வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். டாக்டர் ஆதி ஜோதி பாபு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபஞ்சர் நாடி மருத்துவத்திற்கான இந்திய அரசின் 2023-2024 ஆண்டிற்கான 4 விதமான காப்புரிமை சான்றிதழ். முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம். ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளது. தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமீஸ்வரர் கோவில் லட்சதீப பெருவிழா. திரளான பக்தர்கள் பங்கேற்பு. டாக்டர் ஆதி ஜோதி பாபு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபஞ்சர் நாடி மருத்துவத்திற்கான இந்திய அரசின் 2023-2024 4 விதமான காப்புரிமை சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். பேராசிரியர் டாக்டர் ஆதி ஜோதி பாபு அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அக்குபஞ்சரில் பஞ்சபூத நாடி மருத்துவ கண்டுபிடிப்பை உலக அளவில் PCT என்ற 158 நாடுகளின் கூட்டமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக செயல்முறை காப்புரிமையானது அக்குபஞ்சரில் பஞ்சபூத நாடி பரிசோதனை மருத்துவம் என்ற தலைப்பில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான காப்புரிமை இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது. மேலும் குண்டலினி தியானத்திற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட 2023-2024 4 வெவ்வேறு விதமான காப்புரிமை சான்றிதழ்கள் அறிமுகப்படுத்தும் விழா காமராஜ் சாலையில் உள்ள அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கி அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த அக்குபஞ்சர் மருந்தில்லா மருத்துவத்தின் மூலம் பரம்பரை நோய்கள் முதல் தீர்க்க முடியாத, காரணங்கள் தெரியாத, குணப்படுத்த முடியாத பலதரப்பட்ட நோய்களும் இதில் தீர்வு காண முடியும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் தேசிய, ஆசிய, சர்வதேச அளவில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருதுகள் 2 முறையும், ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விருதுகள் 2 முறையும், வேர்ல்டு ரெக்கார்ட் யூனியன் விருதுகள் 2 முறையும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான அக்குபஞ்சர் டாக்டர்கள், சென்னை AG, காஸ்மிக் கிளினிக் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாஜக மற்றும் சுயேட்சை MLA-க்கள் 6 பேர் தனி அணியாக செயல்படுவதால் ரங்கசாமி அரசு மெஜாரிட்டியை இழந்துள்ளதாகவும், எனவே தனது முதல்வர் பதவியை ரங்கசாமி ராஜினாமா செய்ய வேண்டும், தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர், முன்னாள் மத்திய இணை அமைச்சர் இளங்கோவன் உயிரிழந்துள்ளதாகவும், அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி, புதுச்சேரியில் நடக்கும் காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகள், தேர்தல் பரப்புரையில் அதிகமாக கலந்து கொண்டவர் என்றும், அவர் இழப்பு தமிழக மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு பேரிழப்பு என்றும், கூட்டணி கட்சிகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவர், அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று கூறினார். மேலும் வெள்ளம் புயலை எதிர்கொள்ள NR காங்கிரஸ், பாஜக அரசு முழுவதுமாக தவறியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியை ஆளும் அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளதாகவும், பாஜக மற்றும் சுயேட்சை MLA-க்கள் என 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி அணியாக செயல்படுவதாகவும், பொருளாதார குற்ற சம்பவத்தில் உள்ள மார்ட்டினை பாஜக உறுப்பினர் என கூறி வருவதாகவும், ஒட்டுமொத்தமாக 33 பேரில் 15 பேர் தான் இந்த ஆட்சிக்கு ஆதரவாக உள்ளதாகவும், NR காங்கிரஸ் 10, பாஜக 2, நியமன MLA-க்கள் சுயேட்சை என 3 பேர் தான் ஆதரவு எனவும், ஆகவே மெஜாரிட்டி இல்லாததால் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மெஜாரிட்டியை நிரூபிக்க கோரி எப்போது தேவையோ அப்போது மனு கொடுப்போம், அப்படி மனு கொடுத்தால் ஆள் பிடிக்கும் வேலையை பாஜக செய்வார்கள், அதுதான் அவர்கள் வேலை என்றும், இந்த ஆட்சியை கவிழ்க்க தாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, அவர்களாகவே கவிழ்ந்து விடுவார்கள் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அந்த 10லே எத்தனை ஓடும் தெரியல. NR காங்கிரஸ்ல 10, BJP-ல ஒரு 3, சுயேட்சை நியமன உறுப்பினர் 2, மீதி உள்ள 18 பேர் வெளியில் இருக்கிறாங்க. NR காங்கிரஸுக்கு அவங்க ஆதரவு கிடையாது. ஆனா திரு ரங்கசாமி அவர் பெரும்பான்மை இழந்திருக்கிறார். அவருடைய ஆட்சி சிறுபான்மை ஆட்சியாக ஆகியிருக்கிறது. அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள்
பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தரப்புல இப்ப நான் கேட்கிறேன், அந்த 6 பேர் தனி அணியா செயல்படுறாங்க. மார்டின் தலைமைன்னு சொல்லிட்டாங்க. இருக்கு வர நான் சொல்றேன் கேளுங்க. இருக்கு சார், மார்டின் தான் எங்களுடைய தலைவர். ஏன் சார் அடுத்த முதலமைச்சர் மார்டின், அடுத்து யார் சொன்னது? ஜான்குமார். இங்க அந்த பாரதிய ஜனதா அணி ஒன்னா இல்ல, சுயேட்சைகள் அவங்களுக்கு ஆதரவு இல்ல, நியமன உறுப்பினர் ஒருத்தர் இல்ல, அதனால 18 பேர் வெளியில இருக்கிறாங்க, 15 பேர் தான் இங்க இருக்கிறீங்க. அதனால திரு ரங்கசாமி அவர்கள் பெரும்பான்மை இழந்திருக்கிறார் நான் சொல்றேன். புதுச்சேரி ஏஎஃப்டி பஞ்சாலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மில் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரியின் அடையாளமாக திகழ்ந்த ஏஎஃப்டி பாரதி சுதேசி ஆலைகள் அதிகாரப்பூர்வமாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டு கிடக்கிறது. மில் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு, நிலுவைத் தொகை ஆகியவற்றை அரசு வழங்கவில்லை. இதனை வழங்க வலியுறுத்தியும், மில்லை மீண்டும் இயக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஏஎஃப்டி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மில் அலுவலக நுழைவு வாயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பு நிர்வாகி முத்தமிழன் தலைமை வகித்தார். போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்று சம்பளம், நிலுவைத் தொகை, இழப்பீடு ஆகியவற்றை வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதற்கு ஆதரவு தெரிவித்து லாட்டரி அதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட், கல்யாணசுந்தரம், சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜாஸ் சார்லஸ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். 5 கிலோ அரிசி, 2 கிலோ கோதுமை, 2 கிலோ சர்க்கரை கொண்ட 500 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்புகளை அவர் வழங்கினார். 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த தொகுப்பு வழங்கப்பட்டது. வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலில் லட்சதீப பெருவிழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு லட்சதீப பெருவிழா நேற்று நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நேற்று காலை 6 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. பின்பு பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு லட்ச தீபம் ஏற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் திரண்டு வந்து கோவில் வளாகத்தில் தீபங்களை ஏற்றினர். தொடர்ந்து சொக்கப்பானையும் ஏற்றப்பட்டது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் அன்பு, உரிமையாளர் அன்பு சூர்யா மற்றும் கோவில் தனி அதிகாரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் சங்கரதாஸ் சுவாமிகள் விருது ஓரின சேர்க்கையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட காதல் தி கோர் என்ற மலையாள பட இயக்குனருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்படக்குழு, அலையன்ஸ் பிரான்சைஸ் இணைந்து இந்திய திரைப்பட விழா 2024 மற்றும் சிறந்த திரைப்பட இயக்குனருக்கு விருது வழங்கும் விழா புதுச்சேரியில் உள்ள அலையன்ஸ் பிரான்சைஸ் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட காதல் தி கோர் என்ற மலையாள பட திரைப்படத்திற்காக அதன் இயக்குனர் ஜியோ பேபிக்கு சங்கரதாஸ் சுவாமிகள் விருதும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி பாராட்டினர். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறையின் தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் துணை இயக்குனர் இந்திராணி போஸ், நவதர்ஷன் திரைப்பட கழக செயலர் பழனி, அலையன்ஸ் பிரான்சே தலைவர் சதீஷ் நல்லாம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திரபிரியங்கா நேரில் சென்று பார்வையிட்டார். கனமழையின் காரணமாக நெடுங்காடு கொம்யூன், உசுப்பூர், அண்டூர்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு வசிப்பவர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் அவர்களுக்கு தேவையானவற்றை கேட்டறிந்து உடனடியாக செய்து தருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் சன்னியாசி தோப்பில் அமைந்துள்ள தேவனேஸ்வரர் கோவிலில் 8ஆம் ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் சன்னியாசி தோப்பு பகுதியில் அமைந்துள்ள அங்காளம்மன் தேவனேஸ்வரர் கோவிலில் 8ஆம் ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா கடந்த 11ஆம் தேதி
மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம், மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குட புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி கார்த்திகை திருநாளில் மகா தீபாராதனையுடன் மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சிவன் பார்வதி உற்சவம் நடைபெற்றது. இந்த கார்த்திகை தீபத்திற்கான ஏற்பாடுகளை வம்பாக்கீரபாளையம் மீனவ ஆலய கமிட்டி நிர்வாகிகள், கோவில் சிவாச்சாரியார்கள், சந்திரசேகர் மற்றும் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கார்த்திகை தீபத்திற்கான ஏற்பாடுகளை வம்பாக்கீரபாளையம் மீனவ ஆலய கமிட்டி நிர்வாகிகள், கோவில் சிவாச்சாரியார் சந்திரசேகர் மற்றும் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திய தேக்வாண்டோ சம்மேளனம் மற்றும் ஒலிம்பிக் சம்மேளனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய தேக்வாண்டோ சார்பாக தேசிய தேக்வாண்டோ நடுவர்கள் பயிற்சி பட்டறை புதுச்சேரியில் நடைபெற்றது. சர்வதேச தேக்வாண்டோ சம்மேளனமும் ஒலிம்பிக் சம்மேளனத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய தேக்வாண்டோ சம்மேளனம் சார்பாக தேசிய தேக்வாண்டோ நடுவர்கள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறை இந்திய தேக்வாண்டோவின் அனுமதியுடன் புதுச்சேரி மாநிலத்திற்கான அங்கீகாரம் பெற்ற புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்கத்தின் சார்பாக டிசம்பர் 4 முதல் 8ஆம் தேதி வரை வில்லியனூர் வேல் செந்தில் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. நடுவர் பயிற்சி பட்டறையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நடுவர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்க செயலாளரும் சர்வதேச தேக்வாண்டோ நடுவருமான மாஸ்டர் தினேஷ்குமார் பயிற்சி அளித்தார். 5 நாட்கள் நடைபெற்ற நடுவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய தேக்வாண்டோ சம்மேளன துணைத் தலைவர் சாக்ரட்டிஸ், வேல் செந்தில் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் டாக்டர் செந்தில்குமார், புதுச்சேரி ஒலிம்பியன் தேக்வாண்டோ சங்க துணைத் தலைவர் சங்கர், இந்திய தேக்வாண்டோ தென் மாநில நிர்வாகி கிரண் ஆகியோர் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினர். நிகழ்ச்சியின் போது சங்க நிர்வாகிகள் புருஷோத்தமன், முத்துராஜ், செனோ தமிழரசன் ஆகியோர் உடனிருந்தனர். வருகின்ற தேசிய தேக்வாண்டோ போட்டியில் நடுவராக கலந்து கொள்ளும் வாய்ப்பை தேர்ச்சி பெற்ற நடுவர்கள் பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.